வணக்கம். தனிநபர்கள் அல்லது தனியார் நிறுவனங்கள் மற்றும் சர்வதேச அமைப்புகள் சிலவற்றின் அறிக்கைகளை சுட்டிக்காட்டி இந்தியா பெரும் பின்னடைவை சந்தித்து வருகிறது, பொருளாதார வளர்ச்சி பாதிக்கப்படுகிறது, அது இது என்று பல செய்திகளை சமீப காலமாக நாம் கேட்கிறோம். ஆனால் அதற்கிடையில் இந்தியாவில் சில சாதனைகள் பற்றி வேண்டுமென்றே யாரும் பேசுவதில்லை. இங்கு மிகவும் சுவாரஸ்யமான ஒரு கணக்கை தெரிந்து கொள்வது நல்லதென்று கருதுகிறோம். 2024 ஏற்றுமதி துறையில் இந்தியா ஒரு மிகப்பெரும் சாதனையை நிகழ்த்தியுள்ளது. அதாவது 2023 நமது மொத்த ஏற்றுமதி $778 பில்லியன் இருந்தது. இந்தியா வர்த்தகத்தில் $750 பில்லியன் அளவை தாண்டுவது அதுவே முதல் முறையாகும். அதே நேரம் இந்தியா பின்னடைவை சந்தித்துள்ளது என்று இங்கு சிலர் கூறும் 2024 இந்தியா $800 பில்லியன் அளவை தாண்டி ஏற்றுமதி செய்துள்ளது. $814 பில்லியன் அளவுக்கு 2024 இந்தியா ஏற்றுமதி செய்துள்ளது என்னும்போது நமது நாடு வளர்ச்சி பாதையில் தான் செல்கிறது என்பதை புரிந்து கொள்ளலாம். இங்கு டாப் 10 பட்டியலில் இந்தியா 2023 முதலில் இடம் பிடித்தது என்பது மற்றொரு சுவாரஸ்யமான விஷயமாகும். 2023 உலகில் மிக அதிக அளவில் உற்பத்தி பொருட்களை ஏற்றுமதி செய்த நாடுகளின் பட்டியலில் 10ஆம் இடத்தில் இருந்தது இந்தியா. 2024 அந்த பட்டியலில் 8ஆம் இடத்திற்கு முன்னேறியுள்ளது. ஆம், உலகிலேயே மிக அதிக அளவில் ஏற்றுமதி செய்துள்ள முதல் 10 நாடுகளின் பட்டியலில் இந்தியா 8ஆம் இடத்தில் உள்ளது. இப்போது அதில் இந்தியாவின் நட்பு நாடான ரஷ்யா 22ஆம் இடத்தில் உள்ளது. பிரிக்ஸ் நாடுகளில் ஒன்றான பிரேசில் 24ஆம் இடத்திலும், சவுதி அரேபியா 26ஆம் இடத்திலும் உள்ளன. துருக்கி 27ஆம் இடத்தில் உள்ளது. இந்தியாவின் மற்றொரு நட்பு நாடான இஸ்ரேல் 26ஆம் இடத்திலும், கத்தார் 28ஆம் இடத்திலும் உள்ளன. இந்தியாவின் அண்டை நாடான வங்கதேசம் 60ஆம் இடத்தில் உள்ளது. ஆப்பிரிக்க நாடான நைஜீரியா 56ஆம் இடத்தில் உள்ளது. நமது அண்டை நாடும் எதிரி நாடுமான பாகிஸ்தான் அந்த பட்டியலில் 72ஆம் இடத்தில் உள்ளது. பாகிஸ்தான் $38 பில்லியன் அளவுக்கு ஏற்றுமதி செய்துள்ளது. நமது பாரதம் $814 பில்லியன் மேல் ஏற்றுமதி செய்துள்ளது. இந்தியாவிற்கு முன்பில் உள்ள ஜப்பான் $920 பில்லியன், நெதர்லாந்து $949 பில்லியன் என்ற அளவில் ஏற்றுமதி செய்துள்ளன. சிறிது முயன்றால் அடுத்த சில வருடங்களில் இந்த பட்டியலில் 6ஆம் இடத்திற்கு எளிதாக இந்தியா முன்னேறிவிடலாம். அதன்பின் பிரான்சும் பிரிட்டனும் $1 டிரில்லியன் அளவு ஏற்றுமதி செய்கின்றன. சற்று கடுமையாக முயன்றால் 2-3 ஆண்டுகளில் பிரிட்டனையும் பிரான்சையும் முந்தி 4ஆம் இடத்தை அடைய முடியும். அது சாதாரண ஒரு விஷயம் அல்ல. அதனால் இந்தியா மிக பெரும் நேட்டத்தை அடையும். 2013 டாக்டர் மன்மோகன் சிங் இந்தியாவை ஏதோ சிகரத்தின் உச்சிக்கு கொண்டு சேர்த்திருந்தார். மோடி ஆட்சிக்கு வந்த பின்னர் அதை உருட்டி கீழே தள்ளிவிட்டார் என்பது போல் இங்கு பலர் அரசியல் வன்மத்துடன் போய் பேசுகிறார்கள். ஆனால் அதெல்லாம் உண்மை அல்ல. உண்மைக்கும் அவர்கள் சொல்லும் வாதங்களுக்கும் சிறிதும் தொடர்பில்லை. 2013 ஏற்றுமதி விஷயத்தில் இந்தியா எந்த இடத்தில் இருந்தது என்பதை யாரும் இப்போதும் தெரிந்து கொள்ள முடியும். 2013 $466 பில்லியன் ஏற்றுமதி என்ற அளவுடன் 19ஆம் இடத்தில் இருந்துள்ளது இந்தியா. அதுவும் சரக்கு மற்றும் சேவை ஏற்றுமதியின் அளவாகும் அது. அதே நேரம் 2024 ஆனபோது ஏற்றுமதி விஷயத்தில் 19ஆம் இடத்தில் இருந்து 8ஆம் இடத்திற்கு இந்தியா முன்னேறியுள்ளது என்பது மட்டுமல்ல, ஏற்றுமதியின் அளவும் 2 மடங்காக அதிகரித்துள்ளது. 19ஆம் இடத்தில் இருந்தபோது இங்குள்ளவர்கள் சொல்வது போல் இந்தியா சிகரத்தின் உச்சியில் இருந்தது என்றால், இப்போது 8ஆம் இடத்தை பிடித்துள்ள போது அதைவிட பெரிய சிகரத்திற்கு தாவியுள்ளது என்றுதானே சொல்ல வேண்டும். இவர்கள் ஏன் பின்னடைவு என்று சொல்கிறார்களோ தெரியவில்லை. தமிழில் எதற்கு எந்த வார்த்தையை பயன்படுத்த வேண்டும் என்பது கூட தெரியவில்லையோ, மாடல் கல்வியின் தரம் அவ்வாறுதான் உள்ளதோ என்று யாரும் நினைக்க வேண்டாம். இது முழுக்க அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் செய்யும் பொய் பிரச்சாரம் தான். இன்று உற்பத்தி துறையிலும் சேவை துறையிலும் பெருமளவிலான வளர்ச்சியை அடைந்து வருகிறது பாரதம். ஆனால் இன்றைய நிலையிலும் நமது வர்த்தக சமநிலையை பார்த்தால் வர்த்தக பற்றாக்குறையை கொண்டுள்ள நாடாகத்தான் இருந்து வருகிறது நமது நாடு. அதாவது ஏற்றுமதி செய்வதை விட அதிகமாக இறக்குமதி செய்யும் நாடாக உள்ளது பாரதம். ஆனால் ஏற்றுமதிக்கும் இறக்குமதிக்கும் இடையிலான இடைவெளியை வெகுவாக குறைக்க முடிந்துள்ளது இப்போது. 2013 ஏற்றுமதி அளவிற்கும் இறக்குமதி அளவிற்கும் இடையேயான வேறுபாடு அதிகமாக இருந்த நிலையில் இன்று அதை வெகுவாக குறைக்க முடிந்துள்ளது. காரணம், மேக் இன் இந்தியா, ஆத்ம நிர்பர் பாரத் போன்ற உயரிய திட்டங்களின் மூலமாக இந்தியாவில் உற்பத்தி செய்து அதன் மூலம் ஏற்றுமதியை அதிகரித்து இறக்குமதியை குறைக்க கடுமையாக முயன்று வருகிறது நமது நாடு. அடுத்த 10 ஆண்டுகளில் நிச்சயம் வர்த்தக உபரியை கொண்டிருக்கும் நாடாக இந்தியா மாறிவிடும். அதாவது இந்தியா இறக்குமதி செய்யும் அளவை விட அதிகமாக ஏற்றுமதி செய்யும் நாடாக நிச்சயம் மாறிவிடும். இவையெல்லாம் ஏதோ ஒரு பொத்தானை அழுத்தியவுடன் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அல்ல. நமது அண்டை நாடான சீனா ஓரிரு ஆண்டுகளிலோ அல்லது 10-15 ஆண்டுகளிலோ
இந்த அளவு வளர்ச்சியடைந்து விடவில்லை. அவர்களின் 40 ஆண்டுகளுக்கும் மேலான கடுமையான தொடர் முயற்சிகளுக்கு பின்னர்தான் சீனா இன்று இந்த நிலைமையை அடைந்துள்ளது. இன்று சீனாவின் வளர்ச்சி அதிவேகத்தில் நடக்கக்கூடும். ஆனால் இந்த வளர்ச்சி நிலையை அடைய தசாப்தங்கள் நீண்ட கடுமையான முயற்சிகளை செய்து வந்துள்ளது அந்நாடு. அதுபோன்ற முயற்சிகளின் மூலமாகத்தான் இந்தியாவும் முன்னேற முடியும். இந்தியா என்றல்ல, உலகின் எந்த ஒரு நாடும் அவ்வாறுதான் முன்னேற்றமடைய முடியும். 2014 மோடி ஆட்சிக்கு வந்தார். 10 ஆண்டுகளில் சீனாவை விட அமெரிக்காவை விட வளர்ச்சியடைந்த நாடாக மாற வேண்டும் என்றால் அது சாத்தியமான விஷயம் அல்ல. இன்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி கொண்டு வரும் பல திட்டங்களும் அடுத்த 10-15 ஆண்டுகளில் இந்தியாவின் வளர்ச்சி சீனாவின் அளவோ அதைவிட அதிகமாகவோ வேகத்திலோ மாற காரணமாக அமையும். 2050 ஆகும்போது சீனாவை முந்தி ஒரு பெரும் சக்தியாக இந்தியா மாற முடியும். ஆனால் அதை எப்படியாவது தடுக்க வேண்டும் என்று சீனா முயற்சிக்கும், அமெரிக்காவும் முயற்சிக்கும், மற்றும் பல நாடுகளும் முயற்சிப்பார்கள். அதற்காக அவர்கள் இந்தியாவிற்குள் உள்ள கைக்கூலி அரசியல்வாதிகளையும் இந்திய விரோதிகளையும் எல்லாம் விலைக்கு வாங்கவும் செய்வார்கள். அதையெல்லாம் மீறித்தான் இந்தியா முன்னேற்றமடைய வேண்டும். ஆனால் இதுபோன்ற உண்மைகளையும் உண்மை நிலைகளையும் எல்லாம் இங்குள்ள முன்னணி ஊடகங்கள் பேசுவதில்லை. அதற்கு முக்கியத்துவம் அளிப்பதே இல்லை. அவர்களை பொறுத்தவரை ஒன்றியம் என்று பேசுவதற்கும், நடிகர்களின் சம்பளம், ரசிகர் பட்டாளம், அவர்களின் உணவு முறை, இந்தி எதிர்ப்பு, கடவுள் மறுப்பு பற்றி பேசுவதற்கே முக்கியத்துவம் அளிப்பார்கள். இந்தியாவை குறை கூறுவதாக இருந்தால் மட்டும் அதில் உண்மை இருக்கிறதா இல்லையா என்று கூட ஆராயாமல் பேசுவார்கள். அவர்கள் இந்தியா $814 பில்லியன் அளவுக்கு ஏற்றுமதி செய்துள்ளது, அதில் என்ன இருக்கிறது என்று சிந்திக்கிறார்கள். ஆனால் இது சர்வகால சாதனை என்பதை ஏற்றுக்கொள்ளவோ அதை மக்களிடம் கொண்டு செல்லவோ மனமில்லாமல் இங்கு நிறைய பேர் இருக்கிறார்கள். அவர்களை பொறுத்தவரை 1000 உண்மைகளை மறைத்தாயினும் ஒரு பொய்யை உண்மையாக்க வேண்டும் என்று முயற்சிக்கிறார்கள். சென்ற ஆண்டோடு ஒப்பிடும்போது நமது வர்த்தகத்தின் வளர்ச்சி ஏற்பட்டுள்ளது. 1 டிரில்லியன் என்ற ஏற்றுமதி அளவை நோக்கி பயணிக்கிறது பாரதம். இப்போது பெட்ரோலிய பொருட்கள் கூட ரஷ்யாவிலிருந்து வாங்கி அதை மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்துள்ளது இந்தியா. இதுபோன்ற வாய்ப்புகளை சிறப்பாக பயன்படுத்திய அரசுகளையோ பிரதமரையோ இதற்கு முன்பு இந்தியா கண்டதில்லை என்பதை ஏற்றுக்கொள்வதில் இங்குள்ளவர்களுக்கு தயக்கம் ஏனோ தெரியவில்லை. ரஷ்யா உக்ரைன் போர் சூழலில் இந்திய பொருளாதாரம் பாதிக்கப்படும் நிலைதான் இருந்தது. ஆனால் ஒரு சர்வதேச பிரச்சனையை எவ்வாறு நமது நாட்டின் வளர்ச்சிக்காக பயன்படுத்திக் கொள்ள முடியும் என்று நிரூபித்து காட்டியுள்ளது மோடி அரசு. அந்த போர் சூழலில் இந்தியாவின் தேவைகள் என்னவென்று சர்வதேச நாடுகளுக்கு புரிய வைத்து ரஷ்யாவிடமிருந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் எண்ணெய் வாங்கியது. அந்த எண்ணெயை இங்கிருந்து மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து அதன் மூலம் லாபம் ஈட்டியது. ஏற்றுமதி செய்தது மட்டுமல்ல, நமது தேவைக்கும் ரஷ்யாவிடமிருந்து குறைந்த விலையில் எண்ணெய் வாங்கி நமது பொருளாதாரம் பாதிக்கப்படாமல் காத்தது எல்லாம் மிக பெரும் சாதனை என்பதில் மாற்று கருத்திற்கு இடமே இல்லை. அது இந்திய அரசின், மோடி அரசின் திறமை என்பதில் சந்தேகமே இல்லை. எந்த ஒரு சூழலையும் இந்தியாவிற்கு சாதகமாக எவ்வாறு பயன்படுத்தலாம் என்று திட்டமிட்டு நாட்டை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்வதில் மோடி அரசின் திறமையை பாராட்டித்தான் ஆக வேண்டும். எனவே 2024 கூட இந்திய ஏற்றுமதியின் அளவு முன்னேற்றம் தான் அடைந்துள்ளது. இதே நிலை தொடர்ந்தால் அடுத்த சில வருடங்களில் ஒரு பெரிய ஏற்றுமதி சக்தியாக இந்தியா நிச்சயம் மாறும். எனவே இந்தியர் என்பதில் பெருமிதம் கொள்வோம். இணைந்தே இன்னும் பல சாதனை புரிவோம். ஜெய்ஹிந்த்.